பாமுகம் பாட்டிவியலான தமிழ் வானொலியில் உறவுகளின் இணையவரது ஊரோடு விளையாடு தோப்போடு வஜிதா மூமட்டவர்கள் அதில் தொடர்ந்து கேள்வித்தரம் தொடர்ந்து வாழ்வின் உண்மை. நன்றி, வணக்கம். வாங்க வஜிதா மூமட்டவர்களே, வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களுக்கு மீண்டும் ஒரு ஊரோடு விளையாடு நிகழ்வில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் பழமொழிகளும் கேள்விகளும் பேசிக்கொள்வோம் ஒரு விடயத்தை பற்றி என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது நான் தருகின்ற பழமொழிக்கு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். காடு பாபா என்கின்றது, வீடு போகோ என்கின்றது. இதற்கான கருத்து என்ன? காடு பாவா என்கின்றது, வீடு போப்போ என்கின்றது. இந்த வயசு போனா சாகுறதுக்கு வீடு வீட்டுல இருந்து போகணும், ஒரு காட்டுக்கு தானே போகணும். அது உங்கள் பதிலாக இருக்கின்றது. நானும் அதைத்தான் சொல்றேன் பஞ்சனா. காடு பாபான்றது, வீடு போவோன்றது. அந்த வயது சென்ற காலத்துல அப்படி யோசிப்போம் என்றத கூறுகிறேன். காடு என்பது சுடுகாட்டைத்தான் குறிக்குது இல்ல. இப்ப காடு வந்தாதான் சுடுகாட்டுக்கு போறதுக்காக மற்ற அந்த இதைத்தான் அந்த அர்த்தம் பெறுது நினைக்கிறேன். காடு பாபான்றது வீட்டுல இருந்து போவோன்னு சொல்லி அழைக்கணும், காடு பாபான்னு சொல்லி அழைக்கணும். வணக்கம் வஜிதா. வணக்கம் ஜாக்கா. நாங்க இப்ப வயதான காலத்துல எப்படியும் சுடுகாட்டுக்கு தான் போக வேண்டி வரும். என்ன அதுதான் வாவாண்டு, சுடுகாட்டுக்கு வாவான்றது. மற்றது நாங்க வீட்டுல இருக்கிறவர்கள் நீ சுகமாக போய்விடுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். இங்கிருந்து போய்விடு, இங்கிருந்து நீ அது போய்விடன்னு சொல்லி அந்த உயிரோட இருக்கிறார்கள் அந்த சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் என்பது எனது கருத்தா இருக்குது. மற்றவர்களும் வாணி செல்வி அக்கா இல்ல அதுதான் நான் நினைக்கிறோம். ஆனா வேறது இருக்கலாம், வேறது கருத்தும் இருக்கலாம். அப்ப நீங்க சொல்வது யதார்த்த பூர்வமான உண்மை. இப்ப நாம இப்ப இருக்கிற நிகழ்வுகளை வைத்து நாம இன்னும் சிந்திக்கக்குள்ள அந்த பழமொழிக்கு நிறைய கருத்துக்களை கண்டுபிடிக்கலாம். ஆனால் மூதாதையர்கள் அந்த பழமொழிகளை நம்மட மூத்த பெற்றோர்கள் அப்படி சொல்லி வைக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு வேறொரு கருத்தும் இருக்கின்றது. அதுதான் கேட்கின்றேன். இருக்கு. ஒரு அண்மையில் ஒரு இது பார்த்தேன். அண்மையில் சரியா மனம் இதாண்டது. அதாவது தாய் முதியோர் இல்லத்தில் பெற்ற பிள்ளைகள் என்ற பேரில் மிருகங்கள், சரியா, மிருகங்கள் பார்த்து மிருகங்கள் பார்க்கும் சாலையாக ஏதோ ஒன்று அந்த வார்த்தை. அதாவது அந்த இல்லத்துக்கு போய் பெற்ற பிள்ளைகள் எல்லாம் ஒரு இதுக்கு போய் தானே மிருக காட்சாலை, அதுக்கு இப்போ பார்க்குற மாதிரி அவர்களை மிருகங்களாக்கி பிள்ளைகளை அந்த வார்த்தை இருந்தது. உண்மையில் நெஞ்ச நெருடியது அது. அதாவது முதியோர் பெத்த தாய்மார போய் இவர்கள் அது மிருக காட்சாலையில் பார்க்குற மாதிரி பார்க்க, அப்போ அதில் இருக்கிற தெய்வங்களையும் இவர்கள் வரும் மிருகங்கள் மாதிரியும் அந்த இது கிடந்தது. உண்மைதானே? இலங்கையில கொஞ்சம் குறைவு என்று சொல்லலாம் பாணி அந்த பெற்றோர்களை. இலங்கையில இல்ல, இப்பவும் வச்சிருக்கிறார்கள். இந்த அளவுக்கு கொடுமை இந்தியாவில கஷ்டம், கொடுமை. அன்றும் நான் பார்த்திருந்தேன் இந்தியாவுல. பாவம், அன்றைக்கு ஒரு தாய்க்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பெத்த பிள்ளை 8 பிள்ளையில பெத்த ஒரு தாய். யோசித்து பாருங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு. இப்ப இந்த மாதிரி இந்த வயசுல வருதா, காசு கொடுக்காங்களா, அரசாங்கம் சோசியல் கொடுக்குதா, எவ்வளவு உழைத்த அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்து வளர்த்திருக்கணும். சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு அந்த தாய வாரணம்மா என்று போயிட்டு பிள்ளை. அப்ப அந்த கதிரையிலேயே அந்த மனசு இருக்குது. ஆக்கெல்லாம் வந்து கேட்கிறாங்க, இருட்டாகுது, கண்ணு இப்படி கம்போட வச்சு கொண்டு இருக்குது. மகள் வருவாண்டு சாப்பிடு போட்டு அந்த தாய் இருக்குது. கடைசியா முதியோர் இல்லத்துக்கு ஒரு மனம் நிறைந்த ஒரு மனிதன் சகோதரர் கூட்டிக் கொண்டு வர்றார் அந்த தாயை. இந்த கூட்டிக்கொண்டு இப்ப என்னன்னு சொன்னா, இதுக்கு நான் அந்த கருத்து என்ன போட்டிருக்கேன்னு சொன்னா, இறைவனை நினைக்க இளமையிலே நாம இறைவனை அதிகமாக நினைத்து நாங்க வழிபடுவது குறைவாக இருக்குமா. மற்ற பக்கம் எல்லாம் எங்களோட சிந்தனைகள் போய்விடும். அப்ப அந்த இறைவனை இளமையில நாங்க அந்த இறைவன் நம்பிக்கையோடு நாங்க வாழ்ந்து முதுமையில் தமது ஆத்மா இறைவனோடு இணைந்து விடுமா.
இறைவனோட இணைந்து விடுமாம். அந்த இளமையில அந்த மத்த பக்கத்துல இல்லாம இறை நம்பிக்கையோடு வாழ்கின்றவர்களோட ஆத்மா இறைவனோடு இணைந்து விடுவாங்க. இறைவனை உணர மனதில் கொண்டு வர இறை சூத்திரம் தெரிந்திருக்க வேணும். அது வாழ்க்கையின் முடிவில் சிந்தித்து பயனில்லை. அதை நாம முடிவுக்குள்ள அல்லாஹ் அக்பர், சிவசிவா, அடுத்தது கிறிஸ்தவ புத்தாண்டு சொல்றதுல அர்த்தம் இல்லை. நாம எல்லாத்தையும் அந்த இளமையில நாம கற்றுக்கொண்டு அது விழிப்புணர்வோடு இறைவனை உள்ளத்தில் வந்து சேர விடும். ஏனென்று சொன்னால் மரணத்தை யாரும் தடை செய்ய, நான் மரணிக்காம வாழ மாட்டேன் என்று உத்தரம் சொல்ல முடியாது. அது இறைவன் சக்தி உண்டு. நாங்க எப்படி பிறக்கிறோமோ பிறக்க மாட்டோம்னு நாங்க பிறப்பை தடை செய்யலாம், அது தெரியும். நாங்க கருவிலை அழிக்கலாம், அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தா பிறப்பு வராது. ஆனால் மரணத்தை யாரும் தடுக்க முடியாது. அந்த மரணம் என்பது அது எல்லோரையும் சந்தித்து சுவைத்தே ஆக வேண்டும் நாம் அந்த மரணத்தை. இதுதான் அந்த சிந்தனை என்று கூறிக்கொண்டு நாங்கள் இப்பொழுது ஊருக்குள்ள போவோம். இதுல நின்றவர்கள் ஓடிவிட்டார்கள் பலர். வந்து இணைந்து கொள்ளுங்கள். யாரு பத்மினி கமலாந்தன் அவர்களும் காலையில் வருவார், அவரையும் காணோம். எல்லோரும் இணைந்து கொள்ளுங்க. இது ஊரோடு விளையாடு நிகழ்ச்சி. ஏன் சொல்லியக்கா அவ்வளவுக்கு குளிரா சொல்லியக்கா? கீழே காலை பொறுக்குறீங்க, ஜக்கெட் கட்டிக்கிறீங்க, சோடை கட்டிக்கிறீங்க, வீடு குளிரா? சரியான குளிர். இங்கே குளிர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை வாணி, 2-3 நாளா. அது காய்ச்சல் ஒன்றும் காயில, ஆனால் உடம்பு நடுங்குற மாதிரி ஒரு குளிர் தன்மையோ அது இருக்குதுதான். இங்கேயும் சரியான குளிர் இருக்கு. அந்த காரெல்லாம் வழுக்குது. நேற்று 2 புள்ளோர் போட்டு இருந்து கொண்டுதான் இருந்தேன்னா, இப்ப பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டு கொண்டு பார்த்தோம். பெட்ஷீட்டை போடுறீங்க, இல்ல முதுகு அதெல்லாம் கழுத்தெல்லாம் போடுறீங்க. விளையாட்டு நடக்குது. பத்மினி அவர்களோட பேரை கூப்பிடுதான் அவர் வந்திருக்கிற பாருங்க, பாத்தீங்களா? கழுத்தெல்லாம் போட்டு கொண்டுதான் இருக்க வேண்டிய. வணக்கம். வணக்கம். இப்பொழுது வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம். இப்பொழுது எனது தாயகத்தில உள்ள விசேஷமான ஊர் பகுதிகளையும் இந்தியாவில் உள்ள விசேஷமான ஊர் பகுதிகளையும் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இப்ப எங்களோட தாயகத்தில் இருக்கிற ஊர் பகுதிகளை நான் கேட்கிறேன். இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். இது ஒரு நிமிஷம். நான் எடுக்கிறேன் கொஞ்சம். இப்ப தாயகத்துல உள்ள ஒரு முக்கியமான விடயங்களை வைக்கிருக்கிற ஊர்களை கொஞ்சம் தரேன். 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். கைத்தறி நெசவு சாரனுக்கு புகழ் பெற்ற ஊர் இது. கைத்தறி நெசவு சாரனுக்கு புகழ் பெற்ற ஊர் இது. எது? 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. இது வாணிக்கு தெரிந்திருக்க வேணும் என்று நான் நினைக்கின்றேன். 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். என்ன கேள்வி இருக்கா சொல்லுங்க. 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? இந்த ஊருக்குள்ள ஒரு மரமும், அடுத்தது நாம மரம் மட்டும் மத்த சொல்ல மாட்டேன். 5 எழுத்துக்களை கொண்ட ஊர். கைத்தறி நெசவு சாரனுக்கு புகழ் பெற்ற ஊர். அதிகமாக எமது மக்கள் எல்லாம் இந்த சாரன் விரும்பி வாங்குவார்கள். சாரமோ? சாரன் சாரன் சாரன். ஓ, நீங்க சாரம் என்று சொல்லுவீங்க, நாங்க சாரன் என்று சொல்லுவோம். தெரியல. 5 எழுத்துக்களை கொண்டு அதிகமாக ஏற்றுமதி செய்யப்படும் கிழக்கு மாகாணத்தில் இருந்து இந்த சரம் எல்லாம் அதிகமாக கொழும்பு வேற நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுப்படக்கூடிய சரம். கை நெசவால தான் இன்றும் செய்கின்றார். ஓகே, நான் வச்சிருந்தேன் அது. இப்ப இது ஓகே. தெரியாவிட்டால் தெரிந்து கொள்வோம், அவ்வளவுதான். பாப்போம். போகல, அங்க நல்ல சாரி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவார்கள். கைத்தறி சாரியல் எல்லாம் வாங்கலாம். நான் போகல, சீப்பாமே நான் கொஞ்சம். சரியான விலை குறையத்தான் நான் பாவிக்கும் பாணி. ஆமா, கைகளாலதான் இது நெசவு நெய்யப்படுகிறது. சாரணம் எல்லாம் புகழ் பெற்ற சாரணங்கள். பாத்திரிக்கைக்குள்ளே அடித்து தருவார்கள். வஜிதா, காத்தான்குடி என்று வருமா? உங்கள் பதில் அதாக இருக்கின்றது, கடிக்கொள்ளுங்கள். இல்ல, முதல் இதுக்கு தரவுக்கு மரம் வேண்டா சொன்னீங்க. ஆம் ஆம், ஒரு மரம் தாயகத்தில் உள்ள ஒரு மரத்தை அப்படி சொன்னா மரம். அத இப்ப
நாவல் என்று வரும். நாவல் காடு, நாவல் நாவல் மரத்துல ஏதாவது என்ன தெரியலங்கள். நாவல் அல்ல, காடு நீங்க உங்க இதை சிறப்பை தேடிக் கொள்ளுங்கள். இல்ல. ஐந்தெழுத்து. ஆ. உங்களுக்கு அந்த அந்த பின்னுக்கு வீட்டையும் குறிக்கும், முன்னுக்கு ஒரு மரத்திட பேரையும் குறிக்கும். வாழைச்சேனை கொண்ட அப்படி வருமா? இல்ல, ஐந்தெழுத்துக்கள். கொண்டெல்லாம் அந்த அதோட சேர்த்து வருமோ? அப்ப மனையண்டு வரும் கடைசிக்கு. அது என்ன மனை 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 ஆனா அந்த முன்னுக்கு முழுவதும் ஆளுதுன்னா இந்தியாவிலும் ஒரு இடம் இருக்கு என்ன? ஆமாம் ஆம், வாணி கண்டுபிடிச்சு. சரி, ஓகே. ஒரு கொஞ்சத்தை கூட்டுனீங்கன்னா இந்தியாவோட கூட்டம் எல்லாம் ஊற்ற உண்டை பேரும். மட்டும்னா இப்படி வரும். ஆம். ரஜிதா இருக்கா சொல்லுங்க என்னண்டு. இந்த இலங்கையில் நெசவு சாரன், இந்த சரண் தானே அது, கைத்தறிக்கு புகழ் பெற்ற ஒரு ஊர் ஒன்று இருக்கு. கைத்தறி எல்லாம் சாரி, அந்த பெட்ஷீட்டுகள் எல்லாம் கையால தான் அந்த தறியால அடிப்பார்கள் நெசவால். இன்றும் அது இயங்கி கொண்டிருக்கிறது. இங்க இருக்கிற சாரணுகள் தான் வேற கிழக்கு மாகாணத்திலிருந்து வேற வேற இடங்களுக்கு அனுப்பப்படுகிறது. அந்த அந்த ஊர் எது? மட்டக்களப்பு பக்கம் தான் அது. கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணம். காத்தான்குடி. அது உங்கள் பதிலாக இருந்தது. செல்வி அக்காவும் அதை சொல்லி இருந்தா தேடிக்கொள்ளுங்கள். மருதமனை என்று சொல்லி பாக்குறேன். சிறப்பான வாழ்த்துக்கள். மதுரமனை. அதானே. எப்படி கண்டுபிடிச்சீர்கள் மதுரமனை? சிறப்பான வாழ்த்துக்கள். உண்மையில உண்மையில எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் நினைக்க மரத்தை தேடி இருக்கிறா. இல்ல, எனக்கு வந்து அந்த மருதமனையோட இடம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், உண்மையிலே வாழ்த்துக்கள். இப்பொழுது இலங்கையின் கலாச்சார மையம் என சிறப்பு பெயர் கொண்ட ஊர் இது. இலங்கையின் கலாச்சார மையம் என சிறப்பு பெயர் கொண்ட ஊர் இது. எழுத்துக்கள் நல்லங்க வரும். 6 எழுத்துத்தான். இந்த ஊருக்கும் 6 எழுத்துத்தான் இருக்கிறது. யாழ்ப்பாணம். இஸ்லாமியர்களின் கலாச்சார மையம் என்று எடுத்துக்கொள்ளுங்களா? கலாச்சாரம் முதல் ஜாதி யாழ்ப்பாணம் தான். இஸ்லாமியர்களின் கலாச்சார மையம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை எழுத்து? 6 எழுத்து. என்னண்டு கேள்வி கேட்ட நீங்க? இஸ்லாமியர்களின் கலாச்சார மையம் என அழைக்கப்படும் ஊர் இது. 6 எழுத்துக்களை கொண்ட ஊரு. இன்னொரு விசேஷம் இருக்கு, நான் சொன்னா கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் பிறகு சொல்றேன். இப்ப கலாச்சாரம் எங்க போச்சு? இதுவும் கிழக்கு மாகாணத்திலயா? கிழக்கு மாகாணம் தான். காத்தான்குடிதான். ஓட்டுக்கு ஒரு போடு போங்க. உங்களோட பதில் அதான் இருக்கிறது, சொல்லிக் கொடுங்கள். நானும் காத்தான்குடி சொல்றேன். அது 6 எழுத்து இல்ல, 6 எழுத்து தானே. 6 எழுத்து தானே சொன்னேன். அங்க பெரிய அந்த இதுகள் காட்டி இருக்கு, என்ன இஸ்லாமிய சவுதி அரேபியா பெரிய இது காட்டி கொடுத்தது. பள்ளிவாசல் களுவாஞ்சிக்குடி, காத்தாங்குடி களுவாஞ்சிக்குடி. ஏக்கா ஒத்தரட்ட பிடிக்காம சொல்லுங்க. காத்தான்குடி. சிறப்பான வாழ்த்துக்கள். காத்தான்குடி கலாச்சார மையம் என்று சொல்லப்படுகிறது. இஸ்லாமிய கலாச்சார மையம். இஸ்லாமியர்கள் வாழ்ந்த உலகம் முழுக்க, இலங்கை முழுக்க. மேடம் 6 இல்ல 6 தானே. காத்தான்குடி. காத்தான்குடி. காத்தான்குடியா? களுவாஞ்சிக்குடி நினைச்சேன். அது களுவாஞ்சிக்குடி. காத்தான்குடிதான் நம்ம சொன்னேன். 2 சொன்னோம், அப்புறம் காத்தான்குடி சொன்னாங்க. அது நான் களுவாஞ்சிக்குடி கேட்டேன்னா, நான் காத்தான்குடியில அந்த சவுதி அரேபியா பெரிய அது எங்கே உள்ள பள்ளிவாசல் சொல்லுங்க பாப்போம். பாலஸ்தீன்ல உள்ள அஸ்தா பள்ளிவாசல் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு இந்த கல்லு வைத்தவர் மஹிந்த ராஜபக்ச. அதுக்கான நன்கொடை ஆரம்பத்தில் கொடுத்து அந்த கல்லை வைத்துக் கொண்டவர். செய்தி ஒன்று நான் அறகுறையில் அங்கிட்ட எனக்கு நான் முழுப்பி அது இங்கிலீஷில் போனது. இப்போ சாமி கொடுத்து போக்குலதான்னு கேட்டு நான் அதை கொஞ்சம் அறிங்கோ. இந்தியாவில் நினைக்கிறேன் இப்போ அந்த கொலை செய்யறதுல நிப்பாட்டும்படியாக ஏதோ ஒன்று சொல்லி இளையவர்கள் இதன்றார்கள் என்ற ஒரு செய்தி
காதில் பட்டது ஒரு மொழி அறிங்களா என்ன எனக்கு மொழிமா தெரியுமா நாங்கள் அது என்னன்னு சொன்னா இந்தியாவுல அந்த யூடியூப்ல அந்த டிக்டாக் செய்யறாங்க தானே, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. சுகந்தி, இந்த பேபி, அந்த ரவுடி பேபி, அவங்களெல்லாம் 2-3 பேரு. அது திவ்யான்னு சொல்லி நீங்க பாத்துருப்பீங்க. இல்ல சொல்லத்தான் வேணும், அவங்கள கேவலப்படுத்தணும். அவங்கள கட்டாயம் சொல்ல கிழிக்கிறாங்க இந்தியா செய்திகள்ல அந்த பிள்ளைகள. என்னன்னு சொன்னா அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா 12 வயசுக்கு கீழ்பட்ட பிள்ளைகளை, ஆண் பெண் பிள்ளைகளை பாலியல் சித்திரவதை செய்து படம் எடுத்து கனடாவுல அதோட முகவர் இருக்கின்றார், அவருக்கு விற்கப்பட்டிருக்கின்றது. ஓ, அது மட்டுமில்ல, பெரிய பெரிய ஆக்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிறாங்க அந்த பிள்ளைகளை. பாவம், தெரிவு செஞ்சு எடுக்கணுமா அந்த பிள்ளைகளை. அவங்க பாருங்க, கேட்கவே காரி துப்பணும் போல இல்ல. இல்லை இந்த செய்தியோ அதை என்ன தெரியல, நான் போய்கொண்டிருக்கிறது நடந்தது முழுமையான செய்தி. நான் நீங்கள் கேட்டு பாருங்க. இவங்களா மனித ஜென்மங்களா, இவங்களாம் பெண்களான்னு சொல்லவே வெக்கமா இருக்குது. அந்த மனுஷி சொல்லுது, பேட்டி எடுக்கக்குள்ள சொல்ற என்னன்னு தெரியுமா, காசிக்காக நான் என்ன செய்வேன். என்ன மனுஷன் ஜென்மங்கள் இது, விடுங்க அத. இவங்களையெல்லாம் சவுதியில வெட்டுற மயக்கான்ல களத்தை வெட்டணும். இப்ப அடுத்தது மன்னிப்போடு வெட்டினா முண்ட மாதிரி வந்துதான் இப்ப அடுத்த சொல்ல ஓடுனீங்க. இல்ல உண்மையாக்கா, இந்த முன்னுல பப்ளிக்ல நாங்க இது பத்தி கதைக்க கூடாது வச்சுதே. இப்ப சொல்றீங்களா அந்த திவ்யான்னு சொல்ற அந்த திவ்யா கலைச்சி அவள் வந்து அவள் வந்து அந்த கார்த்திகா அவனை எல்லாம் அவள் சொல்றதான் அந்த இதுக்காகத்தான் கல்யாணம் செய்த. இப்ப விட்டுட்டேன். இப்ப வேற ஒருத்தனோட ஆடிக்கொண்டு நிக்கிறாள். அப்ப இன்றைக்கும் போட்டுக்கொண்டுதான் இருந்தது. இந்த இந்தியா பக்கம் போனா தலை சுத்தம் பார்த்தா. அடுத்தது இப்பொழுது 4 ஆறெழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் தானிதான். கொரோனா உடல்களை அணைத்து கொண்டு உறங்கும் மனிதத்தின் மண் என்று சிறப்பு பெற்ற ஊர் இது. கொரோனா கொரோனா உடல்களை, அது சிறப்பு பேர் ஒன்று கொடுத்திருக்காங்க. கொரோனா உடல்களை அணைத்து கொண்டு உறங்கும் மனிதத்தின் மண், அந்த சிறப்பு பெயர் மனிதத்தின் மண் என்று சிறப்பு பெற்ற ஊர் இது. இந்த ஊர் இருக்கிற இடம். அடுத்தது அந்த அந்த ஊர்ற பெயர் என்ன? இலங்கை தான். அந்த ஊரும் அந்த ஊர்ற பெயர்லதான் இலங்கையில நினைக்கிறீங்க. பக்கம் மட்டக்களப்புலதான் இவன் ஊர்லதான் அந்த கொரோனா. எத்தனை எழுத்து? 2 மாறெழுத்து தான். ஊரும் அந்த கிராமம், அந்த ஊரும் மாறெழுத்து, அந்த கிராமமும் மாறெழுத்து தான். களுவாஞ்சிக்குடியிலே நிக்கிறீங்களே, குடி குடி குடி. ஓட்டமாவடியில தான் ஆறெழுத்து ஓட்டமாவடி. சிறப்பான வாழ்த்துக்கள் வாணிக்கு. நான் பெருமைப்படுகின்றேன் எங்கட ஊருன்னு சொல்லி. ஒட்டமாவடி, மனிதத்தின் மண், எவ்வளவு அழகான பேரு. அதான் எத்தனை பேரை கூட பேசாங்க. என்ன ஊர் பேரு தெரியாத, ஊர் பேரு தெரியாத தூக்கி தெரிஞ்சாங்க, திறத்துனாங்க. ஏன்னா எங்கட மண்ணுல வேணாம் ஆர்ப்பாட்டம் நடந்தார்கள். வாங்க எங்கட மண்ணிலே புதைங்க என்று ஒரு ஹாஜியார் கொடுத்தார். 30 ஏக்கர் காணிய இமாமாக. ஓட்டமாவடியில் அந்த ஊர் பின்னுக்கு கிராமங்கள் அந்த வளர்ச்சி அடைந்ததை நாங்க சொல்லுவோம். அதை நீங்க கண்டுபிடிங்க. 3 எழுத்து நகர். அடுத்தது இது ஒரு பேரோட வருகிறது. நகரன்றதப்பா 6 எழுத்து, மொத்தம் 6 எழுத்து அந்த ஊர். நீங்க அந்த கிராமத்தை சொல்லிருக்கீங்க. அந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற ஊர் தான் இது. ஓட்டமாவடின்னு சொல்லிருக்கீங்க. இல்ல, எனக்கு ஞாபகத்துக்கு வரலையே. பார்த்தா சொன்னாங்க, தெரியல, ஞாபகத்துக்கு வரல. ஓட்டு மாவடியில இருக்குது.
ஓட்டமாவடியில தான் இருக்கிறது. ஆமாம் அதுலதான் இவன் நெடுகளும் சொல்றவா. ஈசன் அண்ணா இங்க போய் வந்திருக்காரு. பார்க்கலாம், எல்லோரும் போய் பார்க்கலாம். அத கட்டிருக்கிறார்கள் அழகா. இந்த கிராமங்களே காசு சேர்த்து அந்த மக்கள் எல்லாம் காசு சேர்த்து மதில்களா கட்டி அந்த ஒவ்வொரு பேர் அடிச்சிருக்குது. சரி. வன்னி நகர் சரியா? வன்னி வன்னி நகர் எத்தனை எழுத்தான்னு சொன்ன நீங்க? 6 எடுத்து வன்னி நகர் இல்ல. நகர் சரி, நகர் சரி. வாழ்த்துக்கள் நகர் செல்வி ஒருத்தர் அக்கா. பேர் தான் வரும். நான் ஈசன் அண்ணா வந்திருக்கிறாரு கேளுங்க. செம்பியன் பெற்றா? அந்த கொரோனா உடல்களை அணைத்துக் கொண்டு உறங்கும் மனிதத்தின் மண் என்னும் சிறப்பு பெற்ற ஊர் இது. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. வாணி அந்த எங்க இதுக்கு சொல்லியிருந்தீங்க, செல்வி அக்கா பின்பகுதியை சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் 3 எழுத்துக்கள் தான் அதுக்குள்ள வரணும். ஈஸ்வரன் அண்ணா கேளுங்க, அவர் வந்திருக்கிறாரு. ஈஸ்வரண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் ஓட்டமா இங்க மருதமுனையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன், வந்துட்டேன். ஓட்டமாவடி நல்ல ஊர், கிட்டடியில முன்னேறின ஒரு கிராமம் பட்டணமாக வந்து கொண்டிருக்கிற இடம். ஆனால் நீங்கள் வசனம் ஒன்று இனத்தீர்கள், அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. மனிதத்தன்மை உள்ள ஊரண்டு, அதை சொல்லவில்லை. அது எந்த அளவுல மனிதத்தன்மை இருக்கின்றது. பெரிய பருத்தித்துறையிலிருந்து இங்க டவுன் சவுத் மாத்திரம் மட்டும் ஒரு கேள்விக்குறி போட்டால் அந்த கேள்விக்குறி எனக்கு முன்னுக்கு இருக்குது. மனிதத்தன்மைக்கு நீங்க சொன்ன மனிதத்தன்மைக்கு ஒரு உதாரணம், அந்த பஸ் ஸ்டாண்ட், அந்த பஸ் வந்து தரிப்பிடம் அந்த இடத்தில் நிற்கும். அந்த இடத்தில் எனக்கு தெரிய காளி கோவில் ஒன்று இருந்தது. அந்த காளி கோவில் இப்பொழுது மாட்டிறைச்சியும் விற்கும் ஒரு சந்தையாக. அதை சொல்லவில்லை. இருக்கின்ற பகுதி மனிதத்தின் மண் என்று சரி, நீங்க மனிதத்தன்மை உள்ள ஒரு ஊரண்டு நீங்க அதிகமா சொன்னீங்க. அந்த மனிதத்தன்மையைத்தான் சொல்றேன். வேற மதம் கொண்ட சமயம் கொண்ட மக்களின் புனித ஸ்தலமாக இருந்த இடத்தை, காளி கோயில் இருந்த இடத்தை அழித்து வில்கண்டமாக அரசியல் லாபம் கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள். அரசியல் செல்வாக்கு கொண்டு எடுத்து அதை மாட்டிறைச்சி விற்கும் ஒரு சந்தையாக்கினது எந்த அளவில் வரவில்லை அண்ணா. இப்பொழுது நான் சொல்லவில்லை இதை. அந்த மக்கள் அது அந்த அந்த கொரோனா மையத்தை எங்களோட ஊரையும் நான் சொல்லவில்லை. ஏற்றுக்கொள்றேன். அந்த இடத்துக்கு மனிதத்தின் மண் என்று அந்த இடத்துக்கு சொல்லி இருக்கிறார். மனிதத்தின் மண் என்றதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், கொரோனா காலத்தில் அதை அமைத்தது நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அது பரவாயில்லை. மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடம். இல்ல எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க எந்த நேரம் வந்தாலும் பிரச்சனைக்குரியவராகத்தான் வருகின்றீர்கள். அப்படி என்ன தனிப்பட்ட முறையில் சமூகத்தை பற்றி இல்ல, நீங்க வைத்ததும் வந்து வெட்டலையா? தனிப்பட்ட முறையில அப்ப பள்ளிவாசல்ல கொட்டவில்லையா, வெட்டவில்லையா? எல்லாம் கடந்து போனதே திருப்பி வெட்டினத்தை நீங்க சொன்னா ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இல்ல, யாழ்ப்பாணத்திலிருந்து மக்கள் அவர்கள் அனுப்பவில்லையா? நீங்க வெட்டினத்தை கண்டிருக்கலாம். இல்லை, அதை நீங்க எப்பொழுது கொண்டு வர வேண்டாம். கடந்து போன விட்டங்களை இப்படி உங்களுக்குள்ள ஒருவரால்தான் என்ன ஒற்றுமை இல்லாம இருக்கின்றோம் நாங்கள். அதை நின்று கொண்டு நீங்க ஒற்றுமையா இருக்கலாம். இல்ல, நீங்க அதை விட்டு கடந்து போங்க. இல்ல, கடந்து இப்படி ஏன் கோவிக்கிறீங்க, இப்படி ஏன் கதைக்கிறீங்க? இப்ப நான் சொல்லவில்லை, நீங்க பிரச்சனைக்குரிய கடந்து போன நான் இப்ப சொல்ல போனா நானும் கடுமையான வசனங்கள் சொல்லலாம். இல்லை, நீங்கள் இல்லை, ஒரு கதை நான் ஒரு உண்மையை சொல்றேன். உண்மையைத்தான் சொல்லுகிறேன். கடந்து போனது எல்லோரும் ரெண்டு பேரும். அவர் என்ன சொன்னவர்டா வஜிதா,
அந்த 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 இடம் அமைக்கப்பட்ட அந்த இடத்தை மட்டும்தான் கொஞ்சம் மனிதத்தன்மையோட ஒருத்தர் அந்த நிலத்தை கொடுத்த நான் சொல்ல வந்தேன் பணி சொல்வதுதான் சரி. அதைத்தான் மக்கள் ஏற்றுவிடவில்லை. சரி சரி விட்டு விடுங்க, நில்லுங்க, விளையாடலாம். சரி வாங்க. வணக்கம். இல்ல மாணியக்கா, வஜிதா நான் வெட்டி வைத்துக் கொள்கிறேன் பாணி. நன்றி பாணி. இது ஒரு பிழைய எல்லாரும் பிழை செய்திருக்கிறார்கள். எல்லா சமூகமும் பிழை செய்திருக்கிறது. நான் ஒரு சமூகத்தில பொது நியாயத்தை கதைக்க ஐயாவோட பிரச்சனை வந்தால் ஐயாவோட சண்டைக்கு வருகிறீர்கள். யாரு சொன்னாலும் சண்டைக்கு நான் வருகின்றீர்கள். நீங்கள் நான் சொல்ல போனால் உங்களை சொல்ல போனால் அதிகமாக சொல்லலாம். சமயத்தை கதைக்கிறீர்கள். அது அவங்க இது நான் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். ஐயாட கதை இங்க சொல்ல தேவை வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பிரச்சனைக்குரியவர் என்ன பிரச்சனை? What is the problem you are telling? What is the problem? சரி சரி ஈசன் அண்ணா வஜிதா பேசாம இருங்க. உங்களுக்கு நான் பர்சனலாக இல்ல, நான் சமூக நீங்க பழையது அலங்கரித்து யாரு அந்த இடத்தை மட்டும் தான் நான் குறிப்பிட்ட அந்த அவர் ஊருக்கு அந்த வாணி ஒரு நாடு இது சமூக ஊடகம், இது சமூக வானொலி. சரி வஜிதா குழப்பி நாட்டு மக்கள் இன்றும் குழப்பி கொண்டு வஜிதா இது சமூக ஊடகம், சமூக வானொலி. ஒரு சமூகத்தை தாக்கப்பட்ட நிகழ்ச்சியை நான் இது ஈஸ்வரனை தாக்கும். நீங்க ஈஸ்வரனை தாக்குவீங்க. கொஞ்சம் பொறுங்க ஈஸ்வரன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஈஸ்வரன் அவர் வஜிதா கொஞ்சம் பொறுங்கலப்பா. அவர் சொன்னது அந்த மையங்கள் அந்த இடத்தை தான் அவருக்கு ஒரு ஊரை சொல்ல இல்லை. அத மனிதத்தன்மையோட ஒருவர் அந்த இடத்தை கொடுத்தவர் தான் அவர் சொன்னவர். அதை ஏற்றுக்கொள்றேன், அந்த ஏற்றுக்கொள்றேன், பாராட்டுறேன், போற்றுகிறேன். நான் எந்த கண்ணால நான் விட வைத்துக் கொள்கின்றேன் பாணி. நீங்க விடவிட்டால் பாருங்க, அப்படியான ஒரு இதோட ஏற்றுக்கொள்ள ஒரு பொது தளத்தில் இல்ல. இப்பொழுது நிகழ்ச்சி நடக்கிறது. நான் கேள்விப்பட்டதான் கொடுக்கின்றேன். நீங்கள் வந்த முரண்படாதீர்கள். இந்த கடந்து போன விஷயங்களை கழிங்கள். நாங்க சந்தோஷமா வாழ்வதற்கு சந்தோஷமா சொல்லிருப்பாரு. இன்றைக்குதான் இந்த விஷயம் மட்டும் நீங்க சொல்லிருக்கீங்க. எடுத்து பாருங்க. நீங்க மறந்து போறீங்க. போங்க நீங்க. உங்களுக்கும் மறதி இருக்கோ தெரியல. மறந்து போக இந்த ஓட்டமாவடி மனிதத்தன்மை உள்ள இடம் நான் சொல்லவில்லை. ஓட்டமாவடி எல்லா சமூகமும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மனிதத்தன்மை உள்ள ஊர் என்று சொன்னதுக்கு தான் சரி நீங்க நடத்துங்க. நான் இதை விளங்கிக் கொள்றதுக்கு நீங்க விளங்கி சொல்ல தேவையில்லை. எல்லாரும் வெட்டிருக்காங்க, எல்லாரும் குத்திருக்கிறாங்க, எல்லாரும் ஒற்றுமையா வாழ உங்களை ஒரு சில நிகழ்ச்சி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி போகுது. மற்றவருக்கு கேட்கல. இன்றைக்கு 4 சமூகங்கள் சரி வஜிதா நிகழ்ச்சி அடுத்த கேள்வி கேளுங்க ப்ளீஸ். உங்களோட சமூக ஒற்றுமையும் உங்களோட ஒற்றுமை எங்களுக்கு தெரியும். நீங்க இதுல நான் இந்த சமூகத்தையும் இஸ்லாம் சமயத்தை உங்களை விட எனக்கு இஸ்லாம் சமூகத்திலையும் ஒரிஜினல் இஸ்லாமிய நாட்டிலே நான் வாழ்ந்து நல்ல ஆக்களோட வளைத்தான் வந்தேன். கதைகளை நீட்ட வேண்டாம். கூட நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துங்க. என்ன போங்க வாங்கன்னு சொல்றதுக்கு நீங்க உங்களுக்கு உரிமை அல்ல. ஆனா நான் சொல்ல வந்தது என்ன வெள்ளம் போல ஏன் கதைச்சு கொண்டிருக்கீங்க? மற்றவன் கதைக்கிறத
கேட்க முடியாது, உங்களை நான் கேட்க முடியாது. நீங்க வானொலியில தனியா வந்து கதைங்க. இத ஒரு ஏனென்றால் நான் சொல்றது சரியான ஒரு நடந்த ஒரு விஷயம் நீங்க அதை சொல்ல இப்பொழுது சொல்ல வேண்டாம். நீங்க ஒரு வீடியோ செய்து ஒரு இணையதளத்துல போடுங்க, இல்லாட்டி வானொலியில போடுங்க. இது நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றேன் இப்பொழுதும். நீங்க அதை நீங்க இப்படி வித்தாங்க நிகழ்ச்சி கடை போட்டிருக்கின்ற ஒரு 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 நிகழ்ச்சி ஒன்று செய்து ஒரு வீடியோ ஒன்று செய்து அனுப்புங்கள். நீங்களும் அது புனிதமான மண்ணண்டத்துக்கு ஒரு அதை நான் சொல்லவில்லை. 4 அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நேரத்தை கொடுக்க வேணும். நான் சரி வஜிதா சரி நான் வேற ஒரு நிகழ்ச்சியில இதை கதைக்கிறேன். மன்னிக்க வேண்டும் நான் பிள்ளையான ஒரு கருத்தை சொன்னதுக்கு தான் நான் வந்தேன். அடுத்த ஊருக்குள்ள நம்ம போவோம் விட்டுட்டு. மீண்டும் காகித ஆலை புதுப்பிக்க நடவடிக்கை எடுக்கும். காகித ஆலை ஆரம்பத்தில் நடவடிக்கை செய்து நடவடித்தது. போரின் காரணமாக அது மூடப்பட்டிருந்தது. ஒரு பகுதி இயங்கிக் கொண்டிருக்கிறது. மீண்டும் அதை புதுப்பிப்பதற்கு இப்பொழுது ஆயத்தங்கள் வேலைகள் செய்யப்பட்டிருக்கின்ற ஊர் அது. அது எந்த ஊர்? வாழைச்சேனை. சிறப்பான வாழ்த்துக்கள். வாழைச்சேனை. அடுத்தது ஆங்கிலேயரால் கிறிஸ்துமஸ் மரச்சோலைகள், அந்த கிறிஸ்துமஸ் மரம் அதை சோலையாக உருவாக்கிய ஒரு கடற்கரை அமைந்திருக்கின்றது. ஒரு கடற்கரை ஒன்று, அதுக்கு அந்த பேரு அந்த மரத்தை வச்சு அந்த பேரு வந்திருக்கிறது. அந்த 5 எழுத்துக்களை கொண்ட அந்த ஊர் அது எது? சவுக்குமரம். 5 எழுத்துக்கள். சவுக்குமரம் தான் அந்த மரம். அந்த ஊரை சொல்லுங்க நீங்க. மற்றது சவுக்கு கடல. மற்றது என்ன சொன்னீங்க? அந்த ஆங்கிலேய அவங்க காலத்துல கிறிஸ்துமஸ் மரங்களை கொண்டு சோலையாக உருவாக்கப்பட்ட ஒரு கடற்கரை அது. சவுக்கு சோலை. ஒரு தடயத்தை பின்னுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. 5 எழுத்து. வாழ்த்துக்கள். சவுக்கடி என்பதுதான் அந்த ஆங்கிலேயர்களால் அந்த அந்த மரங்களை இன்றும் அது இருக்கிறது. நீங்க போனா பார்க்கலாம். அழகான ஒரு இப்பொழுது அதை அந்த இடத்துக்கு அந்த நிலவடிகள் அதுல இருக்கிறபடியா அந்த உள்ளுக்கு நாங்க எல்லா இடத்தையும் போகலாம். ஒரு சிறிய தூரத்துக்கு போகலாம். அதை அப்புறப்படுத்திய பிறகு நாங்க தூர இடத்துக்கு போகலாம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தது நாங்க இந்தியா பக்கம் போவோம். 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சரியா? இந்தியாவும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஊர் இது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஊரு. தமிழ் பிராமிக் கல்வெட்டு, பிராமிக் என்று சொல்ற தமிழ் கல்வெட்டு இங்கதான் அமைந்திருக்கிறதா, அந்த சிறப்பு பெற்றிருக்கிறது. 7 எழுத்துக்களை விழுப்புரம் மாவட்டத்துல தான் இந்த ஊர் இருக்கிறது. என்ன கிராமியம்? பிராமிக் 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 கல்வெட்டு. பிராமிக் என்று சொல்ற அந்த கல்வெட்டுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. பிராமிக் என்று சொல்றதும் இல்ல. 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர். எந்த இடத்திலேன்னு சொன்னீங்க? இந்த விழுப்புரம் மாவட்டத்தில்தான் இந்த ஊர் இருக்கிறது. பெங்களூரா? இல்ல, விழுப்புரம். விழுப்புரத்துல இருக்கிறது கிராமமா? இது ஒரு ஊரு. அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர் இது. கல்வெட்டு தான் இங்க ஃபேமஸாக பேசப்படுகிறது இந்த ஊர்ல. சென்னை என்று நினைக்கிறேன். பின்னுக்கு ஒரு கட்டிடம் செய்வதற்கு
இந்த முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வருகின்றது. முதல் எழுத்து ஆனாவில தேடிக்கொள்ளுங்க. அரவங்குறிச்சி என்று வரும். குறிச்சியம் வருகிறது. கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுற பொருள். மண்ணும் பெறலாம், இன்னும் பொருட்கள் பெறலாம். விழுப்புரத்துல இருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் தான் இருக்கிறது. பிராமிக் கல்வெட்டு, தமிழ் பிராமிக் கல்வெட்டு இங்கதான் நிறைந்திருக்கின்றதா. அனந்தபுரம் கொண்டு வருமா வஜிதா? இல்ல, நான் இப்ப 2 எழுத்தை நான் தருகிறேன்னா, முதல் எழுத்து ஆனாவும் கடைசி எழுத்து இல்லன்னாவும். கல்லுக்கு வர இல்லன்னா அந்த அடங்க அன்னவாயில். நீங்க என்ன 5 எழுத்துக்கள் கண்டுபிடிக்க வேணும். எத்தனை எழுத்துக்கள் இல்லாம மொத்தமாக 7 எழுத்து. நான் 2 எழுத்து தந்திருக்கின்றேன். அன்னவாயில் வராது. இல்லைன்னா முடியும். இல்ல, உங்களை விட்ட சத்தம் கேக்குதா மகிதா? இல்ல, ஆனாவுல வரண்டாம் கல்டு. கஷ்டமா இருந்தா நான் வேற ஒரு தரவு மாதிரி ஒன்றுதாங்களே. நாங்க அப்படியே ஒரு பொருளை மேல மேல வைப்பதற்கு ஒரு சொல் பாவிப்பம் தானே. அந்த 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 கடைசியை நீங்க காணாவ பாவிங்க. புத்தகங்கள் எல்லாம் நாங்க மேல மேல வைப்போம் தானே. ஆனாவில தேடுங்களேன் அத. அலுமாரி. ஐயோ, அது வைக்கிற ஒரு பொருள். அத நாங்க புத்தகத்தை மேல மேல அடுக்கி வைக்கிறது. அத அந்த கடைசி எடுத்து போட்டு அதுக்கு காணாவ பாவிங்க. அடுக்கங்கள் என்பதுதான் அடுக்கங்கள். சொல்லி கொண்டு வந்தது இல்ல, சொன்ன சிவமணி வந்தவ அதுக்குள்ள. சிவமணி இல்ல, ராஜினி அக்கா. ராஜினி வாழ்த்துக்கள். ராஜினி உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் குழம்பி போயிட்டேன். அடுக்கிறதும் கல்லும் நான் முதலே சொன்னேன். நீங்க சொன்னது நீங்க. ஆமா, முதல் சொல்லிட்டோம். அடுக்கும் கல் என்று சொல்வதுதான் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் பிராமிக் கல்வெட்டு இருக்கிற ஒரு சிறப்பு பெற்ற ஒரு ஊராக இருக்கிறது. அடுத்தது 7 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. சமணர் குகை வட்டெழுத்து கல்வெட்டு இங்குண்டாம். வட்டெழுத்து கல்வெட்டும் சமணர் குகையும் இருக்கின்ற ஒரு ஊர் இது. அதான் இங்கு அந்த ஊருக்கு சிறப்பெற்றிருக்கின்றது, பெருமதியாக பேசப்படுகின்றது. சமணர் குகை. சமணர் உங்களுக்கு தெரியும். சமணர் குகை. அந்த அந்த மாவல்லபுரம் அப்படி வருமா? நீங்க முயற்சி செய்யுங்கள். இதுக்குள்ள கடைசெழுத்து தரையா தரவத்தரையா? தரவ தாங்க. பின்னுக்கு ஒரு ஒரு துணிமணி இருக்குத்தானே, அதோட ஒரு பெயர், ஒரு அந்த எண்ணத்துல நாங்க ஒரு துணிகளுக்கெல்லாம் பேர் இருக்குத்தானே. அந்த என்னத்துக்கு? துணி. பட்டு கண்டு வரும். அந்த பேர்ல பகுதி பின்பகுதியாக வருகிறது ஒரு ஒரு பகுதி. சரியா? அடுத்தது ஒரு இயற்கையான ஒரு ஒரு செயல்பாடு, ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்ற மலைப்பாப்பட்டு
இல்ல ஒரு சத்தத்தை கொடுக்கின்ற ஒரு செயல்பாடு. அதை அதிகமாக மரண வீடுகளில், நான் எனக்கு சரியா தெரியாவிட்டால் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள், மரண வீடுகளில் இந்த சத்தத்தை அதிகமாக தந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றேன். மொத்த மேல் எழுத்து ஒப்பாரிப்பட்டம் கோலங்கள் பட்டம் இருக்காங்க. இல்ல, அந்த சத்தத்தை உருவாக்குவார்கள். இயற்கையாக இல்ல, அது பிள்ளை. அந்த பின்பகுதி சரியாக இருக்கிறது. செல்வி அக்கா சொல்லியிருந்தால் பட்டு. சரி, வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியது 4 எழுத்துக்கள். சில நேரம் கோபத்திலேயே சிலாக்களுக்கு இப்படி பேசுவார்கள். அப்படி கேட்டிருக்கிறேன் நான். இப்படி பேர் சொல்லி இந்த கோபத்திலேயும் இப்படி சிலாக்கள் பேசுவார்கள். ஆத்திரங்கள் வந்தா சிலாக்கள் அந்த கூடாத வார்த்தையா மாதிரி பேசுவார்கள். அது கேள்விப்பட்டிருக்கிறேன். வார்த்தை சொல்வதற்கு இல்ல, கொஞ்சம் பேசுறத நான் என்னது பகுதிகளில் அப்படி கேட்டிருக்கேன். பூசணப்பட்டு பானாவில தேடிக்கொள்ளுங்கள். இதுல பானாவா? ஆம், பரதேசிப்பட்டு. பரதேசிப்பட்டு சொல்லுங்கள். அடுத்து பன்னாடை பட்டு. அப்படி பேர சொல்லுங்க, ஊர சொல்லுங்களா? பரதேசி இல்லாட்டி பன்னாடை பட்டு. ஒரு செயற்கையான ஒளிய கொடுக்கின்ற ஒரு செயல்பாடுன்னு சொன்ன. அப்ப என்ன அடிக்கிற? அப்ப குரவைப்பட்டு. அடிக்கிறேன். எவ்வளவு தரவு தந்து பட்டு அப்படி ஒரு இடம் இருக்கு. அதுதான் சமரர் குகையும் வட்டெழுத்து கல்வெட்டும் அங்குதான் நிறைய இருக்கிறதா. சமணர்கள் சமரர்களை பறையர்கள் என்று சொல்வார்கள். அந்த சம வீடுகள்ல பறைன்னு சொல்றாங்கக்கா, பறைமேளம் என்று சொல்வார்கள். அந்த அதை கேள்விப்பட்டேன். அது சரியா? அது பறை அடிக்கிறன்னு சொல்வார்கள் என்று கேள்விப்பட்டிருந்தேன். இது 5 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊரா? இது ராஜினி அடிபடுறாங்க. சொல்லுங்க. 8 எழுத்தா? 8 எழுத்து. இது 8 எழுத்துக்களை. இங்கு இந்த ஒரு இஸ்லாமியர்களின் ஒரு கோயில், இந்த பள்ளி வாசல் ஒன்று இருக்கிறது. அதை பாதுகாத்தவர்கள் 2 பேர் பாவித்திருக்காள். வலஜான்னு சொல்ற ஒரு ஹிந்து சமயத்தை சேர்ந்தவர்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள். அந்த மத ஒற்றுமை. வலஜா என்கின்ற ஒருவரும், அடுத்தது இளவரசர் முகமது அப்துல் அலி என்பவர்களின் மேற்பார்வையில இயங்கியதாம் இந்த பள்ளிவாசல். அப்ப இந்த ஊர்ல பெயர் எது? இந்த ஊரு 1795 நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் என்றும் அழைக்கப்பட்டதாம் இது. அப்ப இதை நிறுவ வைத்தவர்கள் ஒரு இஸ்லாமியரும் ஒரு ஹிந்து சமயத்து சகோதரரும். வலஜா, அது பெண்ணாண்டு எனக்கு தெரியாத, வலஜா என்கின்றவர் தான் இதை நிர்வகித்திருக்கிறார்கள். 2 பேரும் இணைந்து ஒற்றுமையின் ஒரு ஒரு இனங்களை மறந்து தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் என்ற ஒரு ஒற்றுமை இங்கு காட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை எழுத்து? ஊரு 8 எழுத்து. முதல் எழுத்து சொல்லுங்க. இதுக்குள்ள நான் தரவு தருகிறேன். அமைதியா இருந்து தரவ கேளுங்க. ஆண்களை கௌரவப்படுத்துகின்ற ஒரு சொல் அடைந்திருக்கிறது. சரியா? அடுத்தது அந்த குளத்தில பூக்குற மலர்ச்சிக்கு தானே 2 மலர் இருக்குது. குளங்கள்ல பூக்குற மலர். அந்த மலரை நீங்க ஒன்றை கண்டுபிடிச்சு அதுக்கு பதிலா நீங்க பானாவா இணைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது மெய்யெழுத்தொண்டு இடையில வரும். அடுத்தது ஓட்டம் இல்லாத நீர்நிலை கோயில் இருக்கிற பகுதியை குறிக்கும். அதை
திருவண்ணாங்கேணியும் சந்திக்கிறேன், நீங்க இணைத்துக் கொள்ளுங்கள். திருவண்டு முதல் வரும், திருவண்டுவரம் முன்னுக்கு கேணி கடைசியில வரும். திருவண்ணாமலை யார் அந்த முழுமை பெறுகிறீங்க ஊரை பாப்போம். எட்டெழுத்தாம் திருத்தாமரை கேணியா? இப்ப நான் தந்தது எழுத்த மாற்ற சொல்லியிருக்கிறேன். குளத்துல பூக்குற இந்த பூக்குற இருக்கிறது, அதுக்கு பதிலா நீங்க திருவல்லிக்கேணி வகிதா, திருவல்லிக்கேணி. சிறப்பான வாழ்த்துக்கள் செல்வி அக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்க. எல்லாரும் துண்டு துண்டா கண்டுபிடிச்சீங்க. திருவல்லிக்கேணி. நான் ரெண்டை கண்டுபிடிச்சேன். நான் அல்லியும் தாமரையும் நீங்க வானாவண்டோனா அள்ளிக்கு பதிலா வானாவை நீங்க போட்டீங்கன்னா வள்ளிக்கேணி, திருவல்லிக்கேணி. திருவல்லிக்கேணியில தான் இந்த பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலுக்கு வலஜா தான் பேர் வைத்திருக்கிறார்கள். அந்த இந்து மகளின் வலஜா அந்த பள்ளி வலஜா பெரிய பள்ளிவாசல் தான் அந்த பள்ளிவாசலுக்கு பேரு. அடுத்தது 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. ஆனந்த மங்கள சமரன் நினைவு சின்னம் இங்குதான் இருக்கிறதாம். ஆனந்த மங்கள சமரரின் நினைவு சின்னம் பெருமையாக பேசப்படுகிறதாம். அந்த சமரர் சாம்ராஜ்யத்தில் 14வது தீர்க்கதரிசி இவர் ஆவாராம். 14வது தீர்க்கதரிசி. இது எந்த ஊர்ல சிறப்பு பெறுகின்றது? 6 எழுத்துக்களை கொண்ட ஊர் இது. ஆனந்தவல்லி சமரா, ஆனந்த மங்களம், ஆனந்த மங்கள சமரர், மங்கள சமர், சமரர், சமணர், சானா மான 3 சிலி நானா இரணா, சமணர். நினைவு சின்னம், நினைவு சின்னம் இங்கு சிறப்பாக பேசப்படுகிறதாம் இந்த ஊர்ல. இயற்கையான ஒரு இயற்கையான ஒரு அழகான ஒரு நிலை, அசைக்க முடியாத ஒரு நிலையும் இயற்கையான. அடுத்தது மலையண்டு வருமா? கருத்தை தருகிறேன். அடுத்தது ஒரு மெய்யெழுத்துண்டு இடையில வருகிறது. அடுத்தது நித்திரையையும் இவ்வாறு நாங்கள் அழைப்போம், தூக்கத்தையும் இவ்வாறு அழைப்போம். இறுதி பகுதி 3 எழுத்து. நித்திரைய துயில் என்று அழைப்போம். இன்னும் சொல்லலாம். என்ன மலையா இருக்கலாம் கடைசி. பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படி முன்னுக்குதான் மலை வரும். மலைக்கோயில், மலை. சரி, வாழ்த்துக்கள். யாரு இந்த அதிர்ஷ்டசாலி? மலைத்துயில். மலைக்கு அங்கால மிக்கத்துக்கு என்ன தரவு தாங்க? அந்த தூக்கத்தை பாரு அழைப்பார்கள். மத்த சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. மலைத்துயில் ஆண்டு வருமா? இல்ல, 3 எழுத்து இடையில ஒரு மெய் எழுத்து நீங்க கண்டுபிடிக்கணும். துயில் மட்டுமில்லை, என்ன சொல்லலாம் தானே. எத்தனை எழுத்துக்கள்? 3 எழுத்து. ஆரம்பத்துல எல்லோரும் நாங்க இங்குதான் போயிருப்போம். ஆரம்பத்தில் நாங்க இங்குதான் போயிருப்போம். ஆரம்பத்துல நாங்க ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு. தூக்கத்துக்கு பள்ளி பள்ளி என்று சொல்லப்படுகிறது. பள்ளியறை பள்ளி என்று சொல்லப்படுறது தூக்கத்துக்கு சொல்லப்படுகின்றது. சிறப்பான வாழ்த்துக்கள் மலையை கண்டுபிடித்தாக்களுக்கும். அடுத்தது பள்ளிக்கூடம் போனவருக்கும் கண்டுபிடிச்ச வாணிக்கும் வாழ்த்துக்கள். வாணிதான் கண்டுபிடிச்சது முழுமை பெற்றது ஊரை. 6 எழுத்துக்களை கொண்ட ஒரு ஊர் இது. மனித வடிவில் அமைந்துள்ள சிற்ப சிலைகள் அழகாக இந்த இடத்துல நிறைய இருக்கா. அதுக்குத்தான் இந்த ஊரு ஃபேமஸான ஒரு ஊரு. சரியா? மனித வடிவு சிலை இருக்குதானே, மனிதங்கள சிற்பங்களாக எல்லா கோயிலும் இருக்கும் சிற்பங்கள், மனித சிற்பங்கள்.
மனிதனம் அது மாதிரி மனித வடிவத்தில் அமைந்துள்ள சிற்ப கலைகளுக்கு பேர் போன ஒரு ஊர் இது. எத்தனை எழுத்துக்கள்? 6 எழுத்து. நான் மாவல்லபுரம் மட்டும் பார்த்தேன். அது வேற. அந்த சிற்பத்துக்கு வேற ஒரு பேர் சொல்லப்படுது, மோதூர் என்று சொல்லப்படுமா அந்த சிற்பத்துக்கு பேர்களை. மோதூர் சிற்பம் தான் சொல்லப்படுகிறதா. இப்ப இதுக்குள்ள நீங்க கண்டுபிடிக்க வேண்டது ஒரு கதை, ஒரு பொருள் இருக்குது இதுக்குள்ள. நாங்க அதிகமாக எங்களோட சக்தி எந்திரம் என்று சொல்லத்தான், அதை வச்சுதான் எங்களுக்கு வேறுகள் வரும் பொழுது நாங்க இதை பயன்படுத்தி கொள்கின்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கிறது. மற்றது ஒரு மெய்யெழுத்தொண்டு வருகின்றது. அடுத்தது நாம வீடு கட்டுறதுக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கா? ஏன் சிரிக்கு போறீங்க? அந்த இடத்துலயா இருக்குது? இல்ல, சிற்பங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு தரவைக்கல்லுங்கள் கட்டிடம் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பொருள். மண். திருப்பியும் தரவை தருகின்றேன், புழுக்கமாக இருக்கிறது. சரியா? செயல்பாட்டுக்காக நாங்க ஒரு பொருளை நாங்க எங்களோட உடல் சக்தியால பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இது. விசிறி. ஊர முழுமை பெறுங்கள். விசிறிக்கல்ல. சிறப்பான வாழ்த்துக்கள். விசிறிக்கல். விசிறிக்கல் தான் இந்த ஊர். அதுலதான் மனித வடிவத்தில் அமைந்துள்ள சிற்பங்கள் நிறைவாகவே. மாவட்டத்தில் இருக்குது இந்த மாவட்டத்தை நாம் பார்த்து கொள்ளவில்லை வாணி. அடுத்த முறை அதை நான் எடுத்துக்கொள்கிறேன். விசிறிக்கல் மனித நிறைய பெருமதியாக பேசப்பட்ட மனித சிற்பங்கள் நிறைந்திருக்கிறதா. அடுத்து நான் நினைக்கிறேன் மாவல்லபுரம் அதுகளுக்குதான் இருக்கணும் நினைக்கிறேன். அடுத்த முறை நான் இந்த தவறை தர்மபுரி மாவட்டம். தர்மபுரி மாவட்டமா இந்த கண்டுபிடிச்சிட்டா பாத்தீங்களா? சிறப்பான வாழ்த்துக்கள். அவ உடனே தேடுவா. சிற்பங்கள் மாவல்லபுரத்துல நிறைய சிற்பங்கள் இருக்குது. இல்ல இருக்குது, இல்லன்னு சொல்லல. இல்ல, அது மாவல்லபுரத்துல இருக்கிறவன் தான் அந்த மனித உருவ சிற்பங்கள், மனித வடிவில அமைந்திருக்கிறான். அதுதான் இங்க ஃபேமஸாக பேசப்பட்டது. அந்த இந்தியாவில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்று நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள நிறைய வருகிறது இப்படியான விஷயங்கள். அதுகளை நான் எடுத்துக்கொண்டேன். இலங்கையில் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்று தேடும் பொழுது சில விடயங்கள் வருகிறது. அதை நான் இதை எடுத்துக்கொண்டேன். சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தது நான் பேச எடுத்துக்கொண்டேன். இன்றைக்கு ஒரு விடயம் ஒரு 10 நிமிஷம் நாங்க பேசிட்டு நிகழ்ச்சியை நாங்க முற்று பெறுவோம். உங்களோட யாராவது மனது நொந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்றால் இந்த மண் வாசனை மாதமாக கருதப்படுகின்றது. நம்மளோட இந்த பாமுகத்தின் இந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மண் விடயங்கள் ஞாயிற்றுக்கிழமையும் அதிபர் அவர்கள் பேசியிருந்தார்கள். ஓம். அப்ப 10 நிமிடத்துக்குள்ள இப்ப நாங்க அதுல நீங்கள் அந்த அந்த மண் விடயத்துக்குள்ள மறக்க முடியாத ஒரு நிகழ்வு இருக்கும், அதை சொல்லிக் கொள்ளுங்க. மண் வாசனைக்குள்ள நாங்கள் அந்த மண்ணை எடுத்து வீடுகள் மாதிரி பட்டி சட்டிவான மாதிரி செய்த நாங்கள். மற்றது அந்த மண்ணில் அந்த விளையாட்டு ஒன்று இந்த புளியடி நெல்லி மண்ணை குமிச்சு வச்சிருக்கீர்கள். அதை பிடிச்சி கையால பொத்தின்றது, கைய பொத்தி கண்ணை முடி போட்டு கைய பொத்தி அந்த பொருளை எடுக்கணும். அதுக்குள்ள மண் விளையாட்டுன்னு சொல்லி நாங்க மண் தட்டி அதில் வச்சு மண் சோறு அரிசிய சின்ன கல்களை எடுத்து சோறன்னு மற்றது எடுத்துடும் மண் எடுத்து அப்படி நாங்க ஞாபகம் இருக்கிறதா சத்யாக்கா உங்களுக்கு? என்னதான் அந்த கையில மண்ணை வச்சுட்டு அந்த மண்ணை வச்சு ஒரு ஆள் வடிவா சொல்லி காட்டுங்க பாப்போம். அப்ப அது பதில் என்ன சொல்றீங்க? நீங்க கேட்பீங்க எவடம் எவடம் புளியடி புளியடின்னு கேட்பீங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லணும்? இல்ல நாங்கள் எவ்விடம் அவ புளியடி அதுதான் பதில். எவடம் கேட்டா சுங்கம் புளியடின்னு சொல்றது.
புளியடி புளியடி அப்படி ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கு சுங்கம் புளியடின்னு சொல்லி அந்த கம்பை குச்சியை கொண்டு குத்துறது என்ன சிறப்பான வாழ்த்துக்கள். அடுத்தவர் சொல்லிக் கொள்ளுங்கள். மறக்க முடியாத நாங்களும் அப்படித்தான் அந்த மண் இதுல அந்த தைப்பொங்கலுக்கு எல்லாம் அடுப்புகள் அதுகளுன்றது, அந்த பாண்டி குண்டுகள் விளையாடுறது, அந்த மண்ணுகளை அள்ளி கொண்டு வீட்டுக்குள்ள போட்டுட்டு அதை குப்பையாக்கி போட்டு அடி வாங்குறது, எழுதுறது. ஆனா எல்லாம் அதுலதான் போட்டு எழுதுறது, அப்படி செய்கிறது. அந்த முத்தம் எல்லாம் ஒரே கூட கீறி 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 மண்ணிலே அதுலயே எல்லாம் விளையாடுறது, எட்டுக்கோடு அது விளையாடுறது, தாச்சி விளையாடுறதுக்கு எல்லாம் கோடுகிறதுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் அந்த மண்ணுகளே. அதுக்கு சில நேரம் வைக்கிறது விளக்கல மண் வாசனை உள்ள விடயங்கள் நாங்க மண்ணுகளை குழைச்சி போட்டு மண் வாசனைன்றது முதல்ல வருவது என்ன? இப்ப நீங்க அந்த மண்ணுக்கு தண்ணி தெளிக்க ஒரு வாசம் அடிக்கல. சரி சொல்லுங்க. கூட்டம் முதல் மண்ணுக்கு தண்ணி தெளிக்க மண் வாசனை என்று சொன்னால் ஊருக்குரிய சிறப்பு, ஊருக்குரிய சிறப்பு விளையாட்டுகள். அதான் நாங்க கேட்கிறோம். மண் வாசனை விளையாட்டு இல்ல, மண் வாசனை. மண் வாசனை எங்கட கிராமம் எங்களுக்கெல்லாம் எங்கட கிராமம் வந்து சிவப்பு மண் தான் மணி. நிக்கிறார் அவருக்கு விளங்க இல்ல. மண் வாசனை எங்கட ஊருக்குரிய சிறப்பு, அதாவது என்னுடைய மண் என்னுடைய கிராமம் அந்த சிறப்புன்னு சொல்லிக்க எங்கட கோயில்ல வந்து என்னுடைய இடத்தை பற்றினா எங்கட ஊருக்குரிய சிறப்பு வந்து கோயில். அதான் நவாலி என்ற ஊர் வந்து நவ ஆலயங்களை கொண்டபடியால் அந்த நவாலி என்ற பேர் வந்தது. அப்ப அந்த ஆலயங்கள் இருக்கிறபடியால் அந்த நவாலி அது ஒரு சிறப்பு. எங்கட சுத்தி வேற எங்கட கிராமத்தை சுத்தி வேற கோயில்கள் அமைக்கப்பட்டிருக்கு, எல்லா கோயிலும். அது நிறைய கொக்குகள் குளங்கள் இருந்தபடியால் அந்த இடத்தை கொக்கு வில் என்று சொல்றது. அங்க நிறைய ஆலயம் பள்ளிக்கூடம் எல்லாமே இல்லையாமே, நிறைய கொழுவுற ஆக்கள் இருக்கின்றமாமே, கொழுவு இழுக்கிறாங்க. ஆமா, அதுவும் இருக்குதான். சண்டைக்காரன் கேள்விப்பட்டோம். அப்படி இல்ல, சண்டை வந்தாலும் விட மாட்டோம். இல்ல உங்க எல்லாருக்கும் இருக்கிறது. அவ நாங்க மண் வாசனைய சொல்லுங்க. நீங்க மண் வாசனை என்று சொன்னால் எங்கட ஊரை சுற்றி தில்லையாற்றங்கரை ஓடும். சரியா? என்ன இருக்கு? தில்லையாற்றங்கரை. மற்றது வயல்கள் நிறைந்தது, எங்க பார்த்தாலும் பச்சை பசையில். அதுதான் மண் வாசனை. இது ஊருக்கு வந்த பேரல்ல இப்ப சொல்லி கொண்டு நிக்கிறீங்க. அப்ப அவ சொன்னது சரி. ஜெயமலர் இன்னும் சொல்வியக்காக்கு இவ்வளவு இல்லை மண் வாசனை. அடுத்த வாரம் எங்கட ஊர்ல இதுதான் இருக்கு. நிறைய குளம் இருந்தது, அதைத்தான் மாடுமத்துக்கே சொன்னேன். நிறைய குளம் இருந்தது, அதனால அந்த ஊருக்கு அந்த பெயர். நான் பேர் சொன்னபடியா நீங்களும் பேரை சொல்றீங்க. உங்களோட இதுல வேற இதுகளும் இருக்குங்க. அவர் ஊர் வந்த விளக்கம் கேட்க இல்ல, அவர் உங்களோட ஊர் மண் வாசனை. உங்களோட மண் வாசனை ஒரு வாழைப்பழம் இங்க இருக்கு, எங்கட மற்ற வாழைப்பழம் இதுதான் இப்ப வருகிறது. தவிர அவர் கேட்கிறார் உங்களோட ஊரண்டது எந்த மண் வளம் மண் வாசனை. உங்களோட மண் வாசனை எனக்கு வந்து பாரதராஜா அப்படியே சொல்லுவார் தானே, ஆறுகளோடும் பச்சை வயல்கள் பச்சை பசையில. உண்மையில எந்த மண் வாசனை வந்து நிறைய மலைகள் கொண்ட இடம், நிறைய தைலிகள் கொண்ட இடம். மதுரை நான் பிறந்த மண் வாசனை. இப்ப பிறந்திருக்கிறாரு, பிறப்ப மாத்திட்டாரு. எங்க பிறந்தீங்க? மதுரை. கண்டிப்பா மதுரையில. ஓகே, அடுத்த நான் சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன். எங்களுடைய பிறந்த மண் வந்தாரை வாழ வைக்கும் ஒரு வளமிக்க மண் எங்கட பிசால மண்.
உத்தியோகத்தர்கள் வருவார்கள், வைத்தியசாலையில வேலை செய்கின்றவர்கள், பள்ளிக்கூடங்களில் வேலை செய்கிற இல்ல விளக்கங்கள் வேண்டாம், நேரம் போச்சு 10 அப்படி என்ன வச்சு நீங்க அடுத்த கிழமை அப்ப நாங்க அடுத்த வாரம் எடுத்துக்கொள்வோம் கோவிக்கலங்கள். செய்தா நாங்களும் வெளியில போக வேண்டி இருக்குது இப்ப செய்ய. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்த வாரம் நீங்க மண் வாசனை பத்தி உங்களோட இந்த மாதமாக இருக்கிறபடியா நீங்க மண் வாசனையை பத்தி எடுத்துக்கொண்டு வாருங்கள். மண் வாசனை என்றால் முதல் தேடிக்கொள்ளுங்கள், தேடிக்கொண்டு நீங்க கலந்து பேசிக்கணும் உங்களோட உறவுகளோட கதைக்கும் பொழுது. மண் வாசனையில இப்ப எங்களுக்கு தெரியாம அளிக்கப்பட்டிருக்கும் சில விடயங்கள், அதையும் நீங்க கலைகள் கண் வலைகள் இப்ப எவ்வளவான விடயங்கள் மண் வாசனைன்றது மண் வள வாசனை என்று கேட்டிருக்கோம். மண் வாசனைன்னு சொன்னா இப்ப அதிகமாக தொட்டிலுஞ்சில எல்லாம் போட்டு இப்படியெல்லாம் நடக்கும். அந்த ஒரு நல்ல நிகழ்வுகள் வரும்போது அப்படியெல்லாம் இருக்கும். அதை கொண்டு பாருங்கள் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாணி என்னோடு மன்னிப்பட நான் நேமிஸ் அவர்கள் கோவத்தில் ஓடிட்டாரு தெரியல. என்னன்னு சொன்னால் இப்போ நிறைய பேர் நிற்கிறீர்கள், என்னன்னா ஷேருக்கு பிறகு நேரம் போயிடும். ஷேர்ச்சினிக்கு சரியான மனத்தே தான் இருக்கு அவருக்கு. நான் விடைபெற்று நான் வருகிறேன். அடுத்த கிழமை நீங்க ஆரம்பத்தில் இதை கேட்டுட்டு வச்சுதான் தொடருங்க. நன்றி. ஒருத்தரும் குறை நினைத்துக் கொள்ளாதீர்கள். நேரம் காரணமாக அடுத்த வகுப்பாளருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். மிக சிறப்பு, மிக்க நன்றி வச்சுதான் தொடர்ந்து கொள்வோம். நன்றி வணக்கம். வணக்கம். என்னோடு தொழில்நுட்பத்தோடு இணைந்து கொண்டிருக்கும் வாணி நன்றி. எதுவும் யாராவது மனது நொந்திருந்தால் நான் அந்த பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கின்றேன். மன்னிப்போடு விடைபெறுகிறேன். எனக்கு நிறைய 2 தூரோடு விளையாடு தோப்போடு வச்சுதான்